தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகள். பிரம்மச்சரியத்தை சிறிதும் வலுவாமல் கடைபிடிப்பது எப்படி என்பதே இப்போதுள்ள கேள்வி. கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை? முதலில் எதிரியுடன் நேரடியாக சண்டைக்கு செல்லக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். புலன்களுடன் சண்டையிடுவது ஒரு கலை, அதை கற்க வேண்டும். ஒருபோதும் முரட்டுத்தனமாக இருக்காதே. சரியான மனநிலையை முதலில் ஏற்படுத்தி கொள்ளாமல் சில நேரங்களில் மிகவும் முரட்டுத்தனமாக புலன்களை வென்றுவிட விரும்புகிறோம். அது மிகவும் ஆபத்தானது. அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. சில நேரங்களில் கீழான மனநிலையில் இருந்து கொண்டு உயர்ந்த மனநிலைக்கு உயராமல் முரட்டுத்தனமாக நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறோம். அதனால் இயல்பாகவே உடலளவிலும் மனதளவிலும் தீவிரமான பின்விளைவுகள் ஏற்படுகின்றன. அதனால் முன்னேற்றம் தடைபடுகிறது அல்லது முழுவதும் நின்றும் விடலாம். எனவே உறுதியான சங்கல்பத்துடன் மனதை முதலில் மேலெழுப்ப வேண்டும். அத்துடன் ஓர் உயர்ந்த மனநிலையை ஏற்படுத்த வேண்டும். பிறகு சிறிது முயற்சி செய்தாலும் எல்லாவற்றையும் அடையலாம். தீவிரமான பின்விளைவுகள் என்னும் ஆபத்தை நாம் ஒருபோதும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இதை பற்றி சகோதரர் கைலஸ் ஒரு சிறந்த அறிவுரை வழங்குகிறார். ஒரு பெரிய பாறை அல்லது பெரும் பாரத்தை நகர்த்தி வேறொரு இடத்திற்கு தூக்கி செல்ல விரும்புபவன் அதை தனது பலத்தை உபயோகித்து தூக்குவதை விட அறிவு திறமையால் தூக்க வேண்டும். அதேபோன்று மன அழுக்குகளை அழித்து பிரம்மச்சரியத்தை பெற விரும்பினால் பிராயச்சித்தங்களை முரட்டுத்தனமாக அல்லது அகந்தையுடன் செய்யாமல் அடக்கமாக நல்ல ஆன்மீக சாதனைகளை கடைபிடிக்க வேண்டும். என்ன அற்புதமான அறிவுரை! நம்புகோல் தத்துவம் அல்லது கடப்பாறையின் செயல்பாட்டை எண்ணி பாருங்கள். வெறும் கைகளால் நகர்த்தவும் முடியாத பெரிய பாரங்களை சாதாரண கருவியின் துணை கொண்டு தூக்கவும் முடிகிறது. உலகியல் பொருட்களை பொறுத்தவரை நாம் மிகவும் புத்திசாலித்தனமாக, கவனமாக, சாமர்த்தியமாக, யதார்த்தமாக நடந்து கொள்கிறோம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கை மற்றும் ஆன்மீக பயிற்சிகளை பொறுத்தவரை முட்டாள்தனமாகவும் அக்கறையற்றும் இருக்கிறோம். அதுதான் வேடிக்கை. ஆனால் உயர்ந்த ஆன்மீக மனிதர்கள் அதற்கு நேர்மாறானவர்கள். அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் யதார்த்தமாக உள்ளார்கள். உலகியல் ரீதியான வளர்ச்சிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆன்மீக விஷயங்களில் அவர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்கின்றனர். சீரான வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். காம வேகத்தை வெற்றி கொள்ள மக்கள் பல பௌதிக வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். அவற்றில் சில சற்று பலனளிக்கலாம். ஆனால் அவற்றை அளவுக்கு அதிகமாக சார்ந்திருக்கக்கூடாது. சுவாமி பிரம்மானந்தர் கூறுகிறார், பிரம்மச்சாரிகள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் உள்ளன. உணர்ச்சிகளை தூண்டும் உணவுகள், அதிக உறக்கம், அதிக உடற்பயிற்சி, சோம்பல், தீய நட்பு, தகாத உரையாடல்கள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். சிலர் முரட்டுத்தனமாக உடற்பயிற்சிகள் செய்கின்றனர். உடலின் அதிகப்படியான சக்திகளை அது நீக்கிவிடுகிறது. என்றாலும் அது சரியான வழிமுறை அல்ல. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க விரும்புபவன் தங்களது உடலில் தங்களால் கையாள முடிந்த அளவை விட அதிக சக்தியை சேமித்து வைக்காமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தங்களது உடலில் பிராணசக்தி அதிகமாவதை அறிந்தால் அவர்கள் சிறிது நாட்களுக்கு தங்கள் உணவை குறைத்து கொள்ள வேண்டும். நம் அனைவரிடமும் அடிப்படையான ஆக்கப்பூர்வமான உணர்ச்சி உள்ளது. அதை தூய்மை செய்து உயர் வழிகளில் திருப்பி விடாவிட்டால் அது கீழ் மையங்கள் மூலம் வெளிப்பட முயற்சிக்கிறது. எல்லா நேரங்களிலும் இறைவனை பற்றியே சிந்தனை செய்ய முடியாதவர்களும் தங்களது முழு சக்தியையும் தியானம், பிரார்த்தனைகள் மற்றும் இறை வழிபாடுகளில் திருப்பிவிட முடியாதவர்களுமாகிய ஆரம்ப நிலை சாதகர்கள் தங்களை சில கலைப்பணிகளில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அவற்றுடன் கற்பதும் ஆழ்ந்து சிந்திப்பதும் மிகவும் உதவியாக இருக்கும். எப்போதும் உயர் மையங்களை உயிரோட்டத்துடன் வைத்திரு. மனதை அமைதியாக வைத்திருக்க சீரான சுவாச முறை மிகவும் உதவுகிறது. மனம் அமைதியற்று இருக்கும்போது எல்லாவித உணர்ச்சிகளும் தூண்டுதல்களும் மேலெழுகின்றன. எப்போதும் சீராக சுவாசிக்க பழகிக்கொள். முழு உடலும் உனது கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற உணர்வை அது கொடுக்கும். மேலும் அது மனதை விழிப்புடன் இருக்க செய்கிறது.
அது பிராணாயாமம் அன்று. சாதகர்கள் பலருக்கும் பிராணாயாம பயிற்சி ஆபத்தை விளைவிக்கலாம். அதற்கு பதிலாக சீராக சுவாசிப்பதற்கு பயிற்சி செய். உடல் தூய்மை இன்றியமையாதது. அதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். உடலையும் உடைகளையும் அழுக்கில்லாமல் தூய்மையாக வைத்துக்கொள். நீராடுதல், துவைத்தல் முதலியவற்றை பெரும்பாலும் இந்தியாவில் செய்வதைப் போல் வெறும் சடங்காக செய்யாதே. உடல் தூய்மையுடன் உள்ள தூய்மையும் இருக்க வேண்டும். மன தூய்மை பெறுவது மிகவும் முக்கியம். பதஞ்சலி மகரிஷி கூறுகிறார், தூய்மையை கடைபிடிப்பதால் ஒருவருக்கு தனது உடல் மீதே வெறுப்பும் மற்ற உடல்களுடன் தொடர்பு கொள்வதில் அருவருப்பும் தோன்றுகின்றன. ஆனால் அதுவே உளவியல் அறிஞர்கள் கூறுவது போன்று தூய்மை பைத்தியம் என்னும் மனநோய் அளவிற்கு தாழ்ந்துவிடக்கூடாது. பதஞ்சலி மகரிஷியின் மேற்கண்ட யோக சூத்திரத்தை சுவாமி விவேகானந்தர் விளக்குகிறார். அகமும் புறமும் உடல் உண்மையான தூய்மை பெற்ற பிறகு உடலை புறக்கணிக்க நேர்கிறது. அதை அழகுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் மறைகிறது. மிகவும் அழகிய முகம் என்று பிறர் கூறுகின்ற முகத்தில் அறிவு ஒளி வீசாவிட்டால் அது மிருகத்தின் முகம் போலவே யோகிக்கு தெரியும். மற்றவர் மிக சாதாரண முகம் என்று சொல்லும் முகத்தையும் அதில் ஆன்மீக ஒளி வீசுமானால் யோகி தெய்வீகமாக கொண்டாடுகிறான். உடலின் மீதுள்ள மோகம் மனித வாழ்க்கையின் சாபக்கேடு. எனவே தூய்மையில் நிலை பெற்றிருப்பதன் முதல் அறிகுறி நீங்கள் உங்களை உடலாக எண்ணாமல் இருப்பதே. தூய்மை வரும்போதுதான் நாம் உடல் உணர்வை விட முடியும். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க சாது சங்கம் மிகவும் உதவுகிறது. பிரம்மச்சரியத்தை வலுவாமல் கடைபிடித்த தூய மனம் கொண்டவர்களின் தொடர்பு அதற்காக போராடும் சாதகர்களின் மீது ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தொடர்பால் பயனடைய சாதகன் தீயவர்களின் நட்பை தவிர்க்க வேண்டும். பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்கு அதிக தீங்கு விளைவிக்கக்கூடியது தீயவர்களுடன் கொள்ளும் சேர்க்கையை போன்று வேறெதுவும் இருக்க முடியாது. பால் உணர்வை மனதளவில் கட்டுப்படுத்துதல். மனிதன் ஆளுமையுடன் ஆழமாக வேரூன்றியிருக்கும் பால் உணர்வை வெறும் பௌதிக உபாயங்களால் மட்டுமே கட்டுப்படுத்திவிட முடியாது. அவை மனதளவில் சமாளிப்பது மிகவும் முக்கியம். கற்பனைகள் செய்வது நமது வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பால் உணர்வை பற்றிய கற்பனைகளை தவிர நமது பொதுவான சிந்தனைகளிலும் பாலுணர்வு சூட்சும வடிவில் கலந்துள்ளது. சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் பாலுணர்வின் பங்கை உளவியல் அறிஞரான சிக்மண்ட் ஃப்ராய்டு மிகைப்படுத்தி கூறியுள்ளார் என்பதில் சந்தேகமில்லை. எனினும் ஒருவரது பாலினத்திற்கும் அவரது கற்பனை உணர்வுக்கும் உண்மையில் தொடர்பு இருக்கிறது. தீய நட்பின் மூலம் பல நேரங்களிலும் அந்த தொடர்பு வலுவடைகிறது. அதனால் பலரும் தவறான வழிகளில் சிந்திக்கின்றனர். ஆசையை தூண்டும் பொருட்களிடமிருந்து உடலளவில் விலகி இருக்கும் வரை அவற்றை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் தவறான கற்பனைகளும் குற்ற உணர்ச்சிகளும் சாதகர்களுக்கு பெரிய துன்பத்தை விளைவிக்கின்றன. அவற்றை பற்றிய யோசிப்பது பிரச்சனைகளை மேலும் சிக்கலாகவே ஆக்குகிறது. கற்பனைகள் செய்தல் என்னும் பிரச்சனையை முறையாக கையாள வேண்டும். மனதில் தவறான பிம்பத்தை உருவாக்கி அதை பற்றியே சிந்தனை செய்வதற்கு மனதை அனுமதிக்கக்கூடாது. இது மிகவும் முக்கியம். அதற்கு எதிரான எண்ணங்களை உருவாக்க பயிற்சி செய்வதன் மூலமே இதை சாதிக்க முடியும். பதஞ்சலி மகரிஷி தனது யோக சூத்திரங்களில் அதையே போதிக்கிறார். யோகத்திற்கு எதிரான எண்ணங்களை தடுப்பதற்கு அவற்றிற்கு நேர்மாறான எண்ணங்களை எழுப்ப வேண்டும். இது ஆன்மீக சாதகர்களுக்கு மிகவும் உதவும் முக்கிய வழிமுறை. எப்போதும் நல்ல எண்ணங்களை சிந்திப்பதன் மூலம் பழைய தீய எண்ணங்கள் அனைத்தையும் மாற்றி அமைக்க முடியும். தீய அல்லது புனிதமற்ற பொருட்களின் அருகில் நாம் இருக்கலாம். ஆனால் அதே சமயம் மனதாலும் எண்ணத்தாலும் அவற்றிலிருந்து வெகு தூரம் விலகி இருக்க முடியும். பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு மன உலகில் நம்மை சுற்றி வலிமையான மனத்தடையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் போதுமானதன்று. அது ஓர் எதிர்மறை ஏற்பாடை. நாம் நேர்மறை விஷயங்களையும் மனதில் ஏற்படுத்த வேண்டும். அதாவது இறைவனை பற்றி அல்லது புனிதமான தெய்வீக புருஷர்களை பற்றி மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும்.
அந்த எண்ணத்தை முழு மனதிலும் நிரப்ப வேண்டும். உடல் அளவிலும் மனதளவிலும் உன்னை அப்புறப்படுத்திக் கொள். பின்னர் முழு மனதையும் கவனத்தையும் இறைவன் மீது மட்டுமே செலுத்து. ஆசையை தூண்டும் பொருட்களிடம் மனம் செல்வதற்கு அனுமதிக்காதே. உடலாலும் மனதாலும் அவற்றின் அருகிலும் செல்லாதே. இப்படியாக நம்மை கவர்ந்தெழுக்கும் பொருட்கள் மற்றும் மனிதர்களிடமிருந்து நம்மை அப்புறப்படுத்திக் கொள்வதை மிக எளிமையாகவும் இயல்பாகவும் கற்றுக்கொள்கிறோம். நமக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வலுவான தடையை எழுப்புவதற்கும் பாதிக்கப்படாமல் இருக்கவும் கற்றுக்கொள்கிறோம். உடலளவில் அருகில் இருப்பது மட்டுமே ஆபத்து என்பதன்று. நம்மை கவர்ந்தெழுக்கும் மனிதர் எங்கோ தூரத்தில் இருக்கலாம். ஆனால் சிந்தனை உலகில் அவன் அல்லது அவளிடம் நாம் மிகவும் ஈர்க்கப்படுவதை உணர்கிறோம். நம்மை கவர்ந்தெழுக்கும் மனிதர் அல்லது ஆசைகளை தூண்டும் பொருட்கள் உண்மையில் அருகில் இல்லாமல் சிந்தனை உலகில் மட்டுமே இருக்கலாம். அந்த நிலையிலும் அருகில் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டதோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும். அதாவது அந்த மனிதரிடம் ஒருபோதும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அவன் அல்லது அவளிடமிருந்து மனதளவில் நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். ஆசையை தூண்டும் பொருட்களுடன் தொடர்புடைய எல்லா எண்ணங்களிலிருந்தும் நமது மனதை விலக்கிக் கொள்ள வேண்டும். வலுவான ஒரு தடையை எழுப்ப வேண்டும். இன்னும் அந்த மனிதரிடம் ஒருவித அதிருப்தியையும் வெறுப்பையும் கூட ஏற்படுத்தி கொள்ளலாம். பிறகு நமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் இறைவனிடம் மட்டுமே செலுத்த வேண்டும். நம்மை கவரும் பொருட்கள் மீது வெறுப்பையும் அருவருப்பையும் ஏற்படுத்தி கொள்வது நிரந்தர தீர்வு அல்ல. ஆனால் பல நேரங்களிலும் நமது உணர்வுகளையும் ஆசைகளையும் தூய்மைப்படுத்தி வழி நடத்த அது ஒரு படிக்கட்டாக உதவுகிறது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை கவனத்துடன் அறிவுபூர்வமாகவும் முறையான வழியிலும் செய்வது மிக அவசியம். மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தாலும், அமைதியற்ற நிலையில் இருந்தாலும், அல்லது மனதில் ஒரு தீவிர இழுபறி போராட்டமே நடந்து கொண்டிருந்தாலும் ஒருவன் அதிகமாக ஜெபம், தியானம் மற்றும் பிரார்த்தனைகளை செய்யலாம். மனதை உயர்த்தும் சுலோகங்களை பாராயணம் செய்யலாம். எப்படியாவது சாதகர்கள் அனைவரும் பலமான எதிரடையான ஆன்மீக சிந்தனையை எழுப்ப வேண்டும். நடைமுறை வாழ்க்கையில் நமது அனைத்து பிரச்சனைகளும் உடலை விட மனதையே அதிகமாக சார்ந்திருக்கின்றன. மனதளவில் பிரச்சனை இல்லாவிட்டால் தூல நிலையிலும் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. தூண்டுதலை ஏற்படுத்தும் பொருட்கள் எதுவாகவும் இருக்கட்டும், நம்முள் ஏதோ ஒன்று இருந்து கொண்டு ஆசையை தூண்டும் பொருட்களுக்கு ஏற்ப ஓர் எதிர்விளைவை நம்மில் ஏற்படுத்தாவிட்டால் ஆசையை தூண்டும் பொருட்கள் என்று எதுவுமே இருக்க முடியாது. எனவே மற்றவர்களை விட நம்மிடமே குறை அதிகமாக உள்ளது. பிரச்சனை தோன்றியவுடன் நம்மால் உயர்ந்த மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள முடியாவிட்டால் முதலில் அந்த மனிதர் அல்லது ஆசையை தூண்டும் பொருளிடமிருந்து விலக வேண்டும். பின்னர் உயர்ந்த மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மேலும் விழிப்புடனும் மன உறுதியுடனும் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து விட வேண்டும். எப்போதும் உயர்ந்த மனநிலையில் இருப்பவர்கள் குறைவாகவே ஆசை வசப்படுவார்கள். இறைவன் அல்லது தனது உயர்ந்த ஆன்மாவை மறந்து உலகியலில் மனதை செலுத்தும் போது மட்டுமே ஒருவனுக்கு ஆசைகள் அதிகம் தோன்றுகின்றன. புனிதமான கற்பனைகளையும் கருத்துக்களையும் அதிக அளவில் சேகரித்து வைத்துக்கொள். வேண்டாத எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தோன்றி புற உலகிலும் சிந்தனை உலகிலும் வெளிப்பட முயற்சிக்கும்போது நீ அவற்றை ஆயுதங்களாக பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒருவர் உன்னை கவர்ந்து இழுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது உடனடியாக தீவிரமான எதிரிடை மனோபாவத்தை உருவாக்கிக்கொள். அவர் உன்னை கீழே இழுக்கிறார் என்பதை மனதில் நிலைநிறுத்து. அதே நேரத்தில் உனது இஷ்ட தெய்வத்தை ஆழமாக சிந்திப்பாய். இஷ்ட தெய்வத்தின் உருவத்தை அவரது உருவத்தின் முன் நிறுத்து. அவ்வாறு செய்வதன் மூலம் ஆசையை தூண்டும் பொருளின் சூட்சுமமான கவர்ச்சியை கடப்பதும் அதை பற்றிய எண்ணத்தையும் உணர்ச்சியையும் மாற்றுவதும் எளிதாகின்றன. ஆனால் அதற்கு ஒருவன் தனது இஷ்ட தெய்வத்தை மிகவும் ஆழமாக நேசிக்க வேண்டும். இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள் உலகியல் அழகு மற்றும் பாலுணர்வு மூலமாக ஏற்படும் கவர்ச்சிகளால் எளிதில் பாதிக்கப்படுவதில்லை. மனதில் தோன்றும் அனைத்து வடிவங்களையும் உனது உண்மை இயல்பான ஆன்மாவில் ஒடுங்க செய்வது மற்றொரு பயனுள்ள வழிமுறை. ஆன்மா உன்னுள் எப்போதும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அதுவே உனது உண்மை இயல்பு. உணர்வரு மனதின் இருண்ட பகுதிகளில்தான்
ஆசைகள் தோன்றுகின்றன. நிழல் படிந்த அத்தகைய பகுதிகளின் மீது ஆன்ம ஒளியை பாய்ச்சுவாய். அதன் பிரகாசத்தில் அங்கு பதுங்கியிருக்கும் மோசமான எண்ணங்கள் அனைத்தும் மறைந்து போகும். மூழ்கி கிடக்கும் உருவங்கள் அனைத்தையும் உயர் விழிப்புணர்வின் பார்வைக்கு கொண்டு வா. உடனடியாக அவை அனைத்தும் மறைவதை நீ காண்பாய். ஆன்ம சைத்தன்யத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உள்ளது. ஆனால் மிக சிலரே அப்படி செய்வதற்கு விரும்புகின்றனர். பாருங்கள், நமது முழு பிரச்சனையும் இதுதான். நமது கற்பனைகள் உயிருணர்வு பெற்றுவிட்டன. கற்பனைகள் கற்பனைகளே என்பதை நாம் மறந்துவிட்டோம். ஒவ்வொரு கற்பனை சித்திரமும் உண்மை மனிதர் போன்று மாறி நம்மை அச்சுறுத்துகின்றன. அவற்றின் ஆற்றலை குறைக்கவும் அவற்றை உயிருணர்வு இல்லாமல் செய்யவும் நாம் அறிய வேண்டும். ஆரம்ப நாட்களில் அது சற்று கடினமாக இருக்கலாம். அந்த நிலையில் தீய கற்பனைகளை எதிர்க்க நல்ல மாற்று கற்பனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படியோ கற்பனை சித்திரங்களின் ஆற்றலை குறைக்கும் வழிமுறையை அனைவரும் ஒரு நாள் அறிந்தே தீர வேண்டும். ஒருவரிடம் நீ கவரப்படுகிறாய். அவன் அல்லது அவளை உன்னால் வெறும் நிழலாக கருத முடிந்தால், முக்கியத்துவமற்ற ஒன்றாக கருத முடிந்தால், அவன் அல்லது அவள் உன்மீது செலுத்தும் கவர்ச்சியும் தாக்கமும் மறைந்துவிடும். பிறகு போராட்டமும் எளிதாகிவிடும். ஆனால் அப்படி கருதுவதற்கு நாம் பல நேரங்களில் விரும்புவதில்லை. கவர்ச்சியின் ஆற்றல் அப்படிப்பட்டது. நமது மனதில் குழப்பமும் தவறான கண்ணோட்டங்களும் உள்ளன.